வணக்கம், நான் உங்கள் சிவா. வெல்கம் டு குக்கிங் மேன் தமிழ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா மதுரை மாட்டுத்தாவணி மீன் மார்க்கெட்டை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கையில் வச்சிருக்கிற மீன் என்ன மீன்? வரலான்றான், மக்காடுன்றாங்க. சரிண்ணே. இது வந்து ஹோட்டல், பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போகலாம். பெரிய பெரிய ஹோட்டல் போகலாம், வீட்டுக்கும் போடலாம். சின்ன பிள்ளைங்க போடலாம், முள்ளு இல்லாமல் இருக்கும். முள்ளு இல்லாமல் இருக்கும். சரிண்ணே. இது வந்து சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரிய ஆள் சாப்பிடும். பெரிய ஆள் வரையும் சாப்பிடலாம். சரிண்ணே. ஆனால் இப்போ நீங்கள் கையில் வச்சிருக்கிற மீன் வந்து என்ன மீன்? கருப்பூலி. கருப்பூலி. இப்போ இந்த சைஸ் தான் வருமா? இதுக்கு பெரிய இல்லை, இதுக்கு மேலேயே வரும். இதுக்கு மேலே வரும். சரி, இப்போ நம்ம கிட்ட இருக்கு அந்த இது பெரிய சைஸ். இப்போ அது இல்லை. நீங்கள் கையில் வச்சிருக்கிற மீன் பேர் என்னண்ணே? வெள்ளை ஒலி. வெள்ளை ஒலி. இதுல எப்படி முள்ளுல எப்படி நடுமுள்ளு மட்டும்தான் இருக்கும். நடுவுல மட்டும்தான் இருக்கும். இது நல்லா இருக்கும். ஃபிங்கர் சிப்ஸ்க்கு நல்லா இருக்கும். 65க்கு ஃபிக்ஸிங்கு நல்லா இருக்கும். 65க்கு நல்லா இருக்கும். குழம்புக்கு நல்லா இருக்குமாண்ணே? சூப்பரா இருக்கும். சரிண்ணே, சரிண்ணே. அண்ணே, இப்போ நீங்க கையில வச்சிருக்க மீன் பேர் என்னண்ணே? பாறை, வெள்ளைப்பாறை. வெள்ளைப்பாறை. இது ரேட்டு கிலோ என்ன ரேட்ண்ணே? 450 ரூபா. 450. 450 ரூபா. சரிண்ணே, சரி. இதுல நடுமுள்ளதா இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சரி, இப்ப பாறையில நிறைய வகை வருதுங்கிறானே, எல்லாமே ஒரே டேஸ்டா இருக்கும் அப்படின்னு? ஒவ்வொரு மீனும் ஒரு மாதிரி டேஸ்ட் மாறும். சரிண்ணே. சைஸை பொறுத்து பெருசா பெருசா நல்லா இருக்கும் டேஸ்ட்ண்ணே. பாறையில நிறைய வகை இருக்கு. நீங்க கையில வச்சிருக்கிற மீன் பேர் என்னண்ணே? பிரான். பிரான். இதுல சைஸ் எத்தனை சைஸ்ண்ணே வரும்? இது சைஸ் வர பொறுத்து தான். 50 கவுண்ட்னு வரும், 30 கவுண்ட்னு வரும். உங்களுக்கு கவுண்ட் கணக்கு தான் நமக்கு. இப்ப சைஸ் வந்து இதை விட பெரிய சைஸ் வருமாறா? வரும். இப்ப நீங்க கையில வச்சுக்க இறால் பேர் என்னது? வளப்புறால். வளப்புறால். ஒயிட் இறால். அப்பனா கடல் இறாவும் இருக்கு. கடல் இறால் இருக்கும். கடல் இறால் தனியா இருக்கு, இப்ப இல்ல. தனியா இருக்கு. சரிண்ணே. இது ரேட் எவ்வளவு? 400 ரூபா. ஆனா இப்ப நீங்க கையில வச்சிருக்கிற மீன் பேர் என்னது? முரல். சப்பட்ட முரல். சப்பட்ட முரல். என்ன எத்தனை வகையான முரல் இருக்கு? 2. அது பேர் என்னென்ன பேருண்ணே? ஒன்னு உருட்டு முரல், ஒன்னு வாழை முரல். சரிண்ணே. இப்ப முரல்னா முள்ளு அதிகமா இருக்குமா எப்படின்னு? இல்ல, அவ்வளவா இருக்கா. நடுமுள் மட்டும்தான் இருக்கும். நடுமுள் மட்டும்தான் இருக்கும். ஊழி மாரி தான். ஊழி மாதிரி தான். சரி, இது கிலோ என்ன ரேட்டு? 300 ரூபா. 300 ரூபா. ஆனா இப்ப நீங்க கையில வச்சிருக்க மீன் பேர் என்னண்ணே? வெலை மீன். வெலை மீன். இது எப்படின்னு டேஸ்ட் எப்படின்னு இருக்கும்? சூப்பரா இருக்கும். நடுமுள் மட்டும் தான் இருக்கும். ஊழி மாதிரி தான் இருக்கும். இப்ப கடல் மீன் ஒரு பெஸ்டான மீன் ஒரு 4 மீன் உங்களால சொல்ல முடியுமாண்ணே? வெலை மீன், ஊழி, நகர, கொடுவா. ஆனா இப்ப நீங்க கையில வச்சிருக்கிற மீன் பேர் என்னண்ணே? கடல் விரால். இது எவ்வளோண்ணே ரேட்டு? 420 ரூபா. 420 ரூபா. இது வஞ்சரத்துக்கு டப்பு வஞ்சரத்தை விட பெஸ்டா இருக்கும். பிரியாணி சூப்பரா இருக்கும். பிரியாணிக்கு சூப்பரா இருக்கும். இது போன்லெஸ் போடலாமா? போடலாம். சரிண்ணே. குட்டி குட்டியா மீன் வச்சிருக்கீங்களா? என்ன? வெள்ளைக்கிழங்கா. அது கொஞ்சம் இங்க பக்கத்துல இருந்து காமிக்கலாமாண்ணே? இது எப்படின்னு இருக்கும் டேஸ்ட்? நல்லா இருக்கும். குழம்புக்கும் பொரிக்க சூப்பரா இருக்கும். தெரு ஓரத்துல பொரிச்சிக்கிறீங்களா? இந்த கிழங்கா நல்லா இருக்கும். சில்லி கிழங்காண்டுவாங்க. சூப்பரா இருக்கும். இந்த மீன் தான் பொரிச்சு வைப்பாங்க. ஆமா. ஆனா இப்ப நீங்க கையில வச்சிருக்கிற மீன் என்ன மீன்? பாப்பு மீன். இது கடல் மீனா? கம்மா மீன் தானே? இது எப்படின்னு இருக்கும் டேஸ்ட்? நல்லா இருக்கும். கம்மா மீன்ல இது பெஸ்டா இருக்குமாண்ணே? பெஸ்டா இருக்கும். சரிண்ணே. இது ரேட் எவ்வளவு? 100 ரூபா, 120 ரூபா. அன்றாட வர பொறுத்து. சரிண்ணே, ரைட். ஆனா இப்ப நீங்க கையில வச்சிருக்கீங்களா, அது என்ன மீன்? கரவூலி. இப்ப இது எப்படி டேஸ்ட் இருக்கும்? பெரிய ஊழி மாதிரி தான் இருக்கும். ஆனா சைஸ் சின்னதா இருக்கும். சின்னது. கரையில இது பண்ணி வாழ்றது அப்படி இல்ல. இது ஒரு ஊழி. இந்த தான் அது பெருசாகும். சரிண்ணே, சரி. பேர் கரவூலி. ஆனா உங்க கடை பேர் என்னண்ணே? SRF. சரிண்ணே. இப்ப இங்க வந்து கடல் மீனும் கம்மா மீனும் கிடைக்கும். கடல் மீன் மட்டும்தான் ஒன்லி நம்மள்ட்ட. சரிண்ணே. இப்போ உங்க கடை நம்பர் வந்து சொல்லுங்க. 37. தண்ணி தொட்டிக்கு கீழே சொன்னா வந்துருவாங்க. சரிண்ணே. மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்புறம் மொத கடை. ஆமா.
கடைசி கடை. கடைசி கடை. இதெல்லாம் உயிரோட உள்ள விரால் மீன். நாட்டு விரால். இதானே உயிர் விரால், நாட்டு விரால்னே. சரிண்ணே. இப்போ இதோட ருசிலாம் எப்படிண்ணே இருக்கும்? சூப்பரா இருக்கும்ண்ணே. விரால் மீன் மதுரைனாலே விரால் மீன் தான் ஃபேமஸ். விரால் மீன் தான் ஃபேமஸ். விரால் மீன், ஐர மீன் தான் ஃபேமஸ். இப்போ இது வந்து நீங்க வெளியில இருந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா? ஆமா, வெளியில இருந்து வரும். நமக்கு வெளியில இருந்து மதுரை மாவட்டத்துக்குள்ள இருந்தே வருமா இல்ல வெளியூர்ல இருந்து நிறைய வரும்? வெளியூர்ல இருந்து வரும். சரிண்ணே. இப்போ இங்க இருந்து வேற வேற டிஸ்ட்ரிக்ட், வேற எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் போகும்? இங்க இருந்து எல்லா தேனி, போடி, கம்பம் அந்த மாதிரி நிறைய ஊருக்கு போவோம். சரிண்ணே. அருப்புக்கோட்டை, விருதுநகர், கரையாப்பட்டி இந்த லைன்லயும் போவோம். நிறைய தூத்துக்குடி இந்த லைன் அங்கிட்டு இருந்து வரும் கம்மா மீன் நம்மளுக்கு. சரிண்ணே. இப்போ இந்த பாப்புன்னு சொல்றாங்களா கம்மாய் மீன்ல, அது எப்படி டேஸ்ட்? பாப்பு நடுமுள்ளு தான் இருக்கும், அதுவும் நல்லா இருக்கும். அதை காட்டிலும் இது நல்லா இருக்கும். பாமர மக்கள் வாங்கி சாப்பிட்றதுக்கு அது கரெக்டா இருக்கும் பாப்பு வந்து. சரிண்ணே. இது விலை கம்மி தான். இன்னைக்கு ரேட்டு 420 ரூபா, 400 ரூபா, 400 ரேட்டு தான் வரும். சரி. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ரேட்டு மாறும். இப்போ கம்மா மீன்ல இது ஒரு மீன் பெஸ்ட். ஆமா, கம்மா மீன்ல நடுமுள்ளு தான் இருக்கும், நல்லா இருக்கும். இது எப்படி க்ளீன் பண்ணி சாப்பிடுறது? இது உரசி தான் வெட்டி சாப்பிடணும். உரசி தான் சாப்பிடணும், கழுவி நீட்டா. இப்போ இங்க க்ளீன் பண்ற இடம் கிடையாது என்னண்ணே? க்ளீன் பண்றதுக்கு இது அவ்வளோ க்ளீன் பண்ண மாட்டாங்க. அங்கிட்டு யாராச்சும் தெரிஞ்சவங்க தான் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. தெரிஞ்சவங்க தான் என்னண்ணே? சரிண்ணே. அண்ணா இப்போ நீங்க கையில வச்சிருக்கீங்களா, என்ன மீன் அது? இதானே விரால் மீன். விரால் மீனா? நாட்டு விரால் மீன். இது எப்படி உயிரோட தான்? எப்பயுமே உயிரோட தான் இருக்கும். இப்போ உயிர் இல்லாம வாங்கக்கூடாது. இந்த உயிர் இல்லாம வாங்கக்கூடாது. ஏன்னா அது அந்த மீனோட டேஸ்டா இருக்கும். உயிர் இல்லாம டேஸ்ட் இருக்காது உங்களுக்கு. உயிரோட சாப்பிட்றதுக்கு உயிர் இல்லாம சாப்பிட்ற டேஸ்ட் வித்தியாசம் இருக்கு. ரெண்டுக்கும் டேஸ்ட் வித்தியாசம் இருக்கும். இப்போ இந்த மீன் வந்து மருத்துவ குணத்துல எதுக்கு நல்லது? மருத்துவ மீன்னாலே மருத்துவ நினைஞ்சதானே. மருத்துவ நினைஞ்சதான் மீன்னாலே. இப்ப இதுல முள்ளு வந்து எப்படி இருக்கும்? முள்ளு நடுமுள்ளு மட்டும் தானே இருக்கும். நடுமுள்ளு மட்டும்தான். நல்லா இருக்கும். நடுமுள் மட்டும்தான். நடுமுள் மட்டும்தான் இருக்கும். சரிண்ணே. இதுல எப்படிண்ணே ஹைபிரிட் இதெல்லாம் சொல்றாங்களே, அது எப்படிண்ணே? ஹைபிரிட் வரும், வளர்ப்பு வரும், நாட்டு விரால் வரும். நாட்டு விரால் எல்லா ஊர்ல இருந்து வரும் நமக்கு. எல்லாமே வரும். எல்லாமே வரும். சரிண்ணே. மெயினா எங்க இருந்து வரும் இது? மெயினா வந்து கேரளால இருந்து நிறைய வரும். அப்புறம் பக்கத்துல சின்ன சின்ன கம்மாயில, லோக்கல்ல கம்மாயில இருந்து நிறைய வரும். சரிண்ணே. ஆமா. போடுங்க. இப்ப இது கையில வச்சிருக்கீங்களே, அது என்ன வகை நண்டுண்ணே? இது வந்து சிலுவை நண்டுண்ணே. சரிண்ணே. இது சிலுவை மாதிரி இருக்கும் பாருங்க. இது வந்து கறி நல்லா வெயிட்டா எடுத்து போடுங்க தம்பி. நல்லா டேஸ்டா இருக்கும். டேஸ்டா இருக்கும். இதான் சிலுவை நண்டு பாருங்க. சரிண்ணே. இப்ப வந்து இதுல சலப்பட்டு வந்து அதிகமா இருக்கும், நிறைய இருக்கும், நல்லா இருக்கும். சரி. இந்த சின்ன சின்ன நண்டுலாம் வருது இல்லனே, அதெல்லாம் எதுக்கு? அது வந்து சூப் வைக்க தான் நல்லா. அது ரசத்துக்கு அது இந்த நல்லா இருக்கும். சரி. இன்னொன்னு போடுங்க. 950 இருக்கு. எவ்வளவு பவுன் போடுங்க பாத்தீங்கன்னா தெரியும். சிலுவை பண்றீங்களா? ஆமாண்ணே. நண்டுல ஒரு வித்தியாசமான நண்டு. சரி. இது வந்து எக்ஸ்போர்ட் நண்டு. என்னண்ணே? எக்ஸ்போர்ட். இது பெரிய சைஸ்ல எக்ஸ்போர்ட் போயிடும். இதுல கிடக்கு 1-2 பெருசு போயிருக்கும். அண்ணே இப்ப நீங்க கையில வச்சிருக்கீங்களா, அது என்ன மீன்? இது வந்து பங்காசு மீன். பங்காசா? பங்காசு. இது வந்து போன்லெஸ் எடுக்கிற மீன். போன்லெஸ் ஃபிஷ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சரிண்ணே. இதுல எப்படி கொழுப்பு இருக்குங்கறாங்க? எப்படி கொழுப்பு நிறைஞ்ச மீன், ரொம்ப விலை கம்மி. பாமர மக்கள் ரொம்ப நிறைய வாங்கி விரும்பி சாப்பிடுறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து நெய் வாழை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. நெய் வாழை சொன்னாதான் நிறைய பேருக்கு தெரியும் இந்த மீன். சரிண்ணே. இது வந்து கிலோ என்ன ரேட்ண்ணே? இது வந்து கிலோ 100 ரூபா, 120 ரூபா அந்த மாதிரி ரேட்டு தான் வரும். சரிண்ணே. நடுமுள்ளு மட்டும்தான் இருக்கும். இது எப்படி தோல் உரிச்சு சாப்பிடுறதா எப்படிண்ணே? குழம்பு வைக்கலாம், பொரிக்கவும் செய்யலாம், நல்லா இருக்கும். இல்ல தோல் உரிச்சு சாப்பிடணுமா எப்படி? தோல் உரிச்சு தான் சாப்பிடணும். சரி. தோல் உரிச்சு தான் வெட்டுவாங்க. சரிண்ணே. தம்பி நீங்க கையில வச்சிருக்கீங்களே, என்ன மீன்? அண்ணே இது வந்து பெரிய பெரிய பால்வெளிலே பெருசுண்ணே. பெருசுனையா? இப்ப காமிச்சீங்களா அது? அதே தானே, சேம் தானே. இது கொஞ்சம் பெருசுனே. அதுல டேஸ்ட் எது மாறுபடுமா? டேஸ்ட்லாம் ஒரு மாற்றம் போலண்ணே. பெருசு சிறுசு அவ்வளவு வித்தியாசம் இதுல. சரியா. இது ரேட்டு கூட வருமோ? ஆமாண்ணே, அதோட ரேட்டு கூட வரும். 100 ரூபா 150 ரூபா கிட்ட ரேட்டு கூடி. இன்னைக்கு ரேட் வந்து 300 ரூபாண்ணே. நல்லா பெருசா இருக்கு. ஆமா 300 ரூபாண்ணே. சைஸுக்கு ஏத்த மாதிரி தானே மீனோட விலையுமே. ப்ரோ இப்ப நீங்க கையில வச்சிருக்கீங்கல்ல? ஆமாண்ணே. என்ன மீன்? இது வந்து கருங்கண்ணி பாறைண்ணே. பாறையிலே 10 வகையான பாறை இருக்கு. இதுல வந்து கருங்கண்ணி பாறை. முள்ளுன்றது சுத்தமாவே இருக்காது. நடுமுள்ளு மட்டும்தான். சின்ன பிள்ளை வந்து பெரியவங்க வரை எல்லாமே ருசி சாப்பிடலாம். போன்லெஸ் அப்படி போடலாம். மீன் தரமா இருக்கும். மீன்ல குறைய சொல்ல முடியாது. அப்படி பேசுங்க.
மீன்ல வந்து அது என்ன சொல்றது எக்ஸ்பிரஸ்லயே போன்லெஸ் தான். அதாவது சின்னவங்க வந்து பெரிய வந்து இந்த முள்ளு இல்லாம சாப்பிடுவாங்க பாத்தீங்களா, நிறைய பேர் முள்ளோட சாப்பிடுவாங்க, அது பிடிக்காது. இதுல வந்து முள்ளுன்றது இருக்கவே இருக்காது. சின்னவங்க பெரியவங்க எல்லாமே அப்படியே போனஸ் பண்ணி வெட்டி வெட்டி ஸ்லைஸா போட்டு சாப்பிடலாம். இப்ப கருங்கண்ணி பாறை, இதுலயும் மஞ்சள் பாறை இருக்கு, கண்ணாடி பாறை இருக்கு, அது போக 10 வகையான பாறை இருக்கு. இப்போ இந்த மாதிரி நம்மகிட்ட இருந்து ஸ்டாக் இருக்கு இந்த பாறை. பாறையில எல்லா மீனும் ஒரே டேஸ்டா இருக்குமா எப்படின்னு? ஆனா எல்லா வகைக்குமே தனித்தனி டேஸ்ட் இருக்கு. இந்த வகையான மீனுக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்கு. இதுல கண்ணாடி பாறைன்னு ஒண்ணு இருக்கு. அது போக இது லெதர் ஜாக்கெட்னு ஒன்று இருக்கு. லெதர் ஜாக்கெட்ல வந்து சென்ட்ரு முள்ளு மட்டும்தான், அதாவது மண்டையை வெட்டி கழிச்சு கொடுத்துருவாங்க. அது வந்து வேற வகையான இருக்கும் டேஸ்ட். இப்ப நம்மகிட்ட இருக்கிறது வந்து இந்த பாறை இருக்கு. மாட்டுத்தாவணி மீன் மார்க்கெட் எத்தனை வருஷமான இருக்கு? அந்த கொரோனா நேரத்துல கரிமேட்ல இருந்து இங்க வந்திருக்கு. சரிண்ணே. இது வந்து 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆச்சு. இங்க கடல் மீன் கம்மா மீன்கள் எல்லாம் கிடைக்குமாண்ணே? எல்லா மீனும் வரும். எல்லா மீனும் வரும். ஆந்திரா, கல்கத்தா மீன், ஆப்பு ரொம்ப வரும். இப்ப கடல் மீன் எந்தெந்த ஊர்ல இருந்துனே வருது? கடல் மீன் வந்து தூத்துக்குடி, கன்னியாகுமரி, கேரளா, அப்புறம் ராமேஸ்வரம், அந்த சைடு இருந்து பாம்பன், எல்லா மீனும் வரும் கடல் மீன். இப்ப கம்மா மீன்லாம் எங்க இருந்து வாங்குறீங்க? கம்மா மீன் வந்து அந்தந்த கம்மாயில பிடிப்பாங்க. அந்த ஊர்ல விருதுநகர், சாத்தூர், அப்புறம் எங்க கம்மா இருக்கோ எல்லா மீனும் வந்துகிட்டே. இங்க வந்து மத்த டிஸ்ட்ரிக்டும் போகும். ஆமா, அதாவது கம்மா மீன் போகும், கடல் மீனும் போகும். மொத்த வியாபாரம் இப்ப நைட் நடக்கிறதெல்லாம் ஃபுல்லா மொத்த வியாபாரம் தான். மொத்த வியாபாரம் தான். காலையில சில்லறை வியாபாரம் வரும். சரிண்ணே சரிண்ணே. இப்போ வாரத்துல வந்து எத்தனை நாள் கடை இருக்கும்? வாரத்துக்கு ஃபுல்லா கடை இருக்கிறது வந்து செவ்வாய், வெள்ளி, சனி எல்லா கடையும் இருக்கும். எல்லா கடையும் இருக்கும். ஆனா மெயினா போறது வந்து சனி, ஞாயிறு, புதன். தம்பி உங்க கடை எங்கனக்குள்ளயா இருக்கு? நம்ம கடை எங்கனக்குள்ள இருக்குன்னா மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வச்சுக்கோங்க. மாட்டுத்தாவணி எஸ்டானின்னு சொல்லிட்டு கடை இருக்கு. நம்பருக்கு மட்டும் அதையும் கட்டிடுங்க. நம்பரு எஸ்டானி மீன் கமிஷன் ஏஜென்ட், கடல் மீன், கம்மா மீன். எங்க இருந்தாலுமே கடைசி கடைக்கு வாங்க. எஸ்டானி மீன் மார்க்கெட்னு சொல்லி கேட்டாலே எல்லாத்துக்குமே தெரியும். மதுரை எல்லாத்துக்குமே எங்க இருந்தாலுமே டேரக்டா இங்க இருந்து வாங்கிட்டு போங்க. இது ஹோல்சேலும் இருக்கு, ரீட்டைலாகவும் இருக்கு. நீங்க எந்த மாதிரி கேட்குறீங்களா அங்கே எல்லா விதமா உங்களுக்கு ரேட்டு கரெக்டா எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து செட் ஆகிற மணிக்கு ரேட் எல்லாமே இங்க இருக்கு. வாங்க, தேடி வாங்க, சந்தோஷமா போங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.